ஹாய். மீஷோல பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி யூஸ் ஆகுற ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட காஸ்ட் இது என்னதுன்ட்டு நான் ஃபைனலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ என்னோட பையனும் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அன்பாக்சிங்க்காக. மேலேருந்து பார்க்குற சோப்பு டப்பா மாரி இருக்கும். பட் டர்ன் பண்ணா அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிரஷ் இருக்கும். ஸோ இது மல்டி ஃபங்ஷனல் கிளீனிங் பிரஷ். ஸோ இந்த பிரஷ் நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். எய்தர் நீங்க கிளாத் வாஷ்க்காக யூஸ் பண்ணலாம். இல்லன்னா பாத்ரூம் டைல்ஸ்க்காக நீங்க எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு நான் முக்கியமா வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பையனோட ஒயிட் யூனிஃபார்ம் ரொம்ப டர்ட்டியா இருக்கும். ஸோ நான் ஒன் டைம் பிரஷ் பண்ணிட்டு மட்டும் தான் நான் வந்து மிஷின்ல போடுற மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ப்ராடக்ட் பார்த்தேன். ஓகே ஒரு ட்ரை குடுப்போன்றதுக்காக தான் வாங்கியிருந்தேன். பட் சீரியஸா சொல்லணும், இந்த பிரஷ்ஷுக்கு நான் 10 ஆன் 10 குடுப்பேன். ஒரு சின்ன மைனஸ் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். ஸோ இந்த பிரஷ்ஷோட இதோட ஃபங்ஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோப்பு போட்டுலாம் வாஷ் பண்ண தேவையே இல்ல. நம்மளுக்கு அந்த பார்லாம் தேவையே இல்ல. லிக்விட் டிட்டர்ஜென்ட் இருந்தா மட்டும் போதும். அது லிக்விட் வந்து நம்ம இந்த குட்டி அந்த சிலிக்கான் கேப் இருக்கு பார்த்தீங்களா, அத ஓப்பன் பண்ணிட்டு அந்த லிக்விட் இதுக்குள்ள பண்ணிட்டு அண்ட் நம்ம அந்த கேப் சிலிக்கான் கேப் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இது சீல் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணணும், இந்த குட்டி ஓட்டை தெரியுது பார்த்தீங்களா டர்ன் பண்ணா. ஸோ இதுலேருந்து அந்த குட்டி 2 ஓட்டையில கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணாமல் டேரெக்டாக அந்த திக் லிக்விட் டிட்டர்ஜென்ட்டே ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ்லேருந்து வரதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதால தான் பபிள்ஸ் மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லைட்டாக ரப் பண்ணி காட்டியிருப்பேன். அப்போ உங்களுக்கு கையில் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இப்போ நான் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ லைட்டாக குட்டியாக ஃபார்ம் வரும். டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் மைனஸ். மற்றபடி ப்ரஷ்க்கு கண்டிப்பாக நான் 10 ஆன் 10 கொடுப்பேன் ஃபார் ஷுர்.